ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க லேட்டஸ்ட் ஸ்ப்ரே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes இருக்கு. இந்த படத்தை பிரியான் ஒமேலி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலியானா, லியாம், ஹானா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஸ்காட்லாண்ட்ல இருக்க ஒரு சின்ன டவுனுக்கு ஒருத்தர் வராரு. அவர் ஒரு மர்மமான மனுஷனா இருக்காரு. ஒரு போலீஸ் அங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு கார் போய் அந்த மர்ம நபரை இடிச்சிருது. அந்த இடத்துல அவர் மாயமா மறைஞ்சிடுறாரு. இந்த போலீஸ் ஆக்சிடென்ட் பண்ணவரை புடிச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரை ஜெயில போடணும்னா அதுக்கு அந்த மர்ம நபர் தேவைப்படுறாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே பேச மாட்டாரு. இவர் ஒருவேளை இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இப்படி இருக்காரோன்ட்டு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்டரே அவரை கொல்லவும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் தரமா பண்ணியிருக்காங்க. ஆனா அதே டைம் பாத்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. படத்துல ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ்ல ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை சூப்பரா பில்டப் பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் ஹாரர் எலிமெண்ட்ஸ் எலிவேட் பண்ணி காட்டுறதுக்கு பயங்கரமா யூஸ் ஆயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே தரமா இருக்கு. இவங்க கேரக்டர் ரேட்டிங் பெருசா யாரோட கேரக்டருமே எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்திருப்போம். அதுல இருக்க பல சீன்ஸ் இந்த படத்துல இருக்கே தவிர ஃப்ரெஷ்ஷா எதுவுமே இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.